எல்லோருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க காஃபி போடலாம், பால் காய்ச்சலாம். காஃபி போடுறதுக்கு முதல்ல ஆயுதம் எடுக்கணும். ஆமாம், எக்யூப்மெண்ட். ஆவின் தண்ணியை கூட ஊற்றலாம். ஆவின் பாலியமா? ஆமாம், ஆவின் பால். இந்த பசும்பால் வாங்க விட மாட்டேங்குது. கவர் சேர்ந்துருச்சா? ஆமாம், கவர் சேர்ந்துருக்கு. இந்த பிளாஸ்டிக்காரங்க வந்தாங்கன்னா கொடுக்கணும். நம்ம அவன்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கே, அவனை வச்சு சொல்லி கொடுக்கலாம். குட் வாப்பாடு. சூரிய பகவான் உங்கள் மூஞ்சில் அடிக்கிறார். ஆமாம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமெல்லாம் மூஞ்சில் அடிக்கிறார். மிச்ச நேரம் இருக்க மாட்டார, மிச்ச நாள் கம்மியாக தான் இருப்பார். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓ, நாம லேட் ஆகிட்டோம்னு சொல்லு. காப்பி குடிக்க எந்த நேரம் நல்லது? காப்பி குடிக்க லேட்டாக குடித்தாலும் நல்லது. தண்ணி குடிச்சிடணும். காலையில் ஃபஸ்ட்டு இது குடிச்ச உடனே தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் காப்பி குடிக்கணும். ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே வாட்ரு, அது கொஞ்சம் வெதுன்னு குடிக்க சொல்கிறாங்க. இப்போ வெது தண்ணி, லைட்டாக சூடாக இருக்கிறது, அதை குடிச்சிடணும். அதுக்கப்புறம் காப்பி போட்டு குடிக்கணுமா? காப்பி போட்டு குடிக்கணும். காப்பி இல்லை, காலையில் டீ. காலையில் டீ, மத்தியானமும் இப்போ டீ தான். காஃபி கெடுதலுங்கிறனால காஃபி ரொம்ப போடலை. வாங்கின பாக்கெட் இருக்கு. காஃபி ரொம்ப கெடுதி, வேண்டாம். அது சன்ரைஸ் எல்லாம் இது. இந்த காப்பியாவது அந்த சிக்கரி இது கலக்காமல் உள்ள காப்பியாவது பரவாயில்ல. ஃபில்ட்ரு காப்பி பரவாயில்ல. அது போட்டு குடிக்கிறதுக்கு அது பேசாமல் இருந்துட்டு போயிடலாம். சரி, ஃபில்ட்ரு காப்பி கும்பகோணம் டிகிரி காப்பின்னு சொல்கிறாள், அது என்ன? அதெல்லாம் ஃபில்ட்ரு காப்பி இல்லை, சேர்ந்ததுதான் ஃபில்ட்ரு காப்பி. அதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு கெடுதி இல்லை. இதெல்லாம் உடம்புக்கு கெடுதி. இதுலாம் என்னென்னமோ கலப்பாங்க. ஆனால் காப்பியில் கும்பகோணம் டிகிரி காப்பி, ஃபில்ட்ரு காப்பி இதெல்லாம் இருக்குது. ஆனால் டீயில் வந்து ஒரே டீ தான் இருக்கு. ஏலக்காய் டீ, சுக்கு, இது இஞ்சி டீ, எல்லா டீ தான் இருக்கு. இஞ்சி டீ இருக்கு, இஞ்சி டீயும் போடுவாங்க. காஃபி ஐயர் வீட்டு தான் ரொம்ப குடிப்பார். ஐயர் வீட்டு டீ போட மாட்டாங்க, காஃபி தான் அவங்களுக்கு. காஃபி, நெய் தான் எதுக்கெடுத்தாலும். நெய் அதிகமாக சாப்பிடுவாங்க. பருப்பு அதிகமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அப்புறம் இன்னைக்கு பிளானிங்? இன்னைக்கு காலையில் என்ன பண்ணுறதுன்னு யோசனையாக இருக்குது. இடியப்பம் வைப்போமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு புரியல. இல்லை இட்லி ஊற்றுவோமா? டீ குடிச்சிட்டு தான் முடிவு பண்ணணும். இல்லை ரவையை கிண்டுவோமா, இல்லை சப்பாத்தியை போடுவோமா, இல்லை பூரி சுடுவோமா? எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை செய்யுங்க. நீங்கள் அப்போ உங்கள் அம்மா வீட்டிலலாம் காலையிலையும் டீ குடிப்பீங்களா இல்லையா? குடிப்போம். டீ குடிப்போம். எல்லாத்துக்குமே யார் போடுவா? ஒரு ஆள் போடுவீங்களா இல்லை? சோறு பெரியம்மா போடுவோம். எல்லாத்துக்கும் சேர்த்தா? எல்லாத்துக்கும் சேர்த்து. நாங்கள் எல்லாரும் இருக்கையில காப்பி தான் குடிப்போம். அப்புறம் ஒவ்வொரு ஆளாக கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் டீ போட்டோம். எல்லாரும் நிறைய பேர் இருக்கையில காப்பி தான் குடிப்போம். என்ன இஞ்சி போடுறேன்.
இஞ்சி நறுக்கிட்டு இந்த பார் இதை நறுக்கிட்டு தட்டிட்டு போடணும் ஊற்றிக்கிட்டு. இந்த சளிக்கெல்லாம் நல்லது, உடம்புக்கு நல்லது இஞ்சி. இதெல்லாம் உரிச்சு வச்சுக்கணும் நேராக இருக்கையில். உரிச்சு வச்சுக்கிட்டா காஞ்சி போயிடாதா? ஆனால் சுக்கு வந்து அப்படியே தானே காய வைக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணுறது தானே. சுக்கு அப்படியே இடிச்சு தான் காய வைக்கிறாங்க. இந்த இஞ்சி தான் சுக்கு. இஞ்சி காஞ்சா அது சுக்கு. அதுக்கு தோல் சீவியெல்லாம் வைக்கிறது இல்லை, சுக்கு அப்படியே தான் இருக்கு, அதை யூஸ் பண்ணுறோம். இஞ்சின்னு வந்தால் மட்டும் தோல் நீக்கிட்டு யூஸ் பண்ணணுங்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஏன்னா அது காஞ்சி போயிடுதுல்ல, காஞ்சி போனால் கொட்டி இருந்தானே. இப்போ மண்ணெல்லாம் இருந்தா அப்படியா? இப்போ மண் உள்ள மஞ்சள் கிழங்க நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா கொண்டு வந்தோம்னா மண்ணாக இருக்கும். கழுவிட்டு தானே போடணும். ஆல்ரெடியே விலைக்கு ஏற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விலைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல வெள்ளனாவே ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வள்ளிக்கு நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? நான் 6:15 எழுந்திரிச்சிட்டேன். கடவுளே, எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் கூட, எங்களுக்கும் எல்லா நன்மையும் கூட, நோயற்ற வாழ்க்கையும் குறைவிட்டு செல்வத்தையும் கூட கடவுளே. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கறது பூரா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரிவா. இங்கே 7 மணிக்கு தான் விலைக்கு எத்தனையுமா? ஆமாம், இங்கே எப்பவுமே அப்புறம் தான் ஏற்றுவேன். அந்த திரியெல்லாம் திசை சுத்தணும்னு சொன்னீங்களே, அது என்ன கிழமைன்னு தெரியல, அதுக்காக வச்சுருக்கேன். அது நெட்டில் பார்த்தேன், என்னையோ ஒரு கிழமை தான் சொல்லிச்சு, அதை பார்க்கணும் என்ன கிழமை. கடவுளை சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். வாங்க டீ சாப்பிடுங்க. நேற்று ஜாதகம் பார்க்குறேன் பாரு, இது வச்சுருக்கேன் மணி, நல்ல பெரிய மணி வச்சுருந்தேன் பாரு. எதுக்கு? அதான் புக்கு மேலாம் வச்சுக்கிட்டு தான் ஜாதகம் பார்க்குறேன். மணி இந்த மணியிலே பெருசு கனமா. மணி எல்லாம் ஒரு நல்ல சுப இது, அதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நம்மளும் கிச்சனில் ஒரு மணி வைக்கலாமா? வேலைக்கு போயெல்லாம் பேக்கில் ஒரு மணி வச்சுக்கலாமா? நெத்தியிலே மணியை கட்டிக்கலாம், நல்லா இருக்கும் ரொம்ப. போயெல்லாம் டிங் டிங்னு அடிக்கும் மாடு மாதிரி. மாட்டுக்கெல்லாம் கழுத்துல கட்டி விடுறாரு, குட்டி மணி கட்டி விடுவாங்க மாட்டுக்கெல்லாம். இப்போ நம்மளுக்கு போகிற இடம்லாம் நல்லா இருக்கணும்னா மணியை பாக்கெட்டுக்குள்ளே இல்லைன்னா கழுத்தில் கட்டிட்டு போகலாம். ஆமாம். மாட்டுக்கெல்லாம் மணி கட்டி இருக்கும் பார்த்துருக்கியா? கழுத்துக்கிட்ட தானே? ஆமாம், கழுத்துக்கிட்ட. காலுக்கெல்லாம் லாடை அடிப்பாங்க. லாடம்னா என்ன? செப்பல் மாதிரி. ஆமாம், அதுக்கு வலிக்காமல் இருக்கு எங்கே இருந்தாலும். ஆனால் அடிக்கிறது அடித்ததுக்கப்புறம் வலிக்காது. அது லாடம் அடிக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது, லாடை அடித்தாதே அதுக்கு உறுதியாக இருக்கும். அது அடிக்கையில் வலிக்கும். அடிக்கையில் அதுங்களுக்கு வலிக்கும் கொஞ்சம். நம்மளுக்கு செப்பல் போடுற மாதிரியா? ஆமாம். ஆனால் இவங்க வச்சிருக்க மாடெல்லாம் அடிக்கல பொறுத்து. அங்கே நான் டீக்கு இது டம்ளர் இதே கிடக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். டீ போட்டாச்சு, டீ ரெடி. டீ தயாராகிடுச்சு. இனிமேல் டீ சாப்பிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்க, கிளிக்கு தீனி வைக்கலாம். இப்படி செல்ல பிள்ளைக்கு அவன் தீனி வைக்க போகிறேன் பாருங்க. அவன் இப்படி செல்ல பிள்ளைக்கு வாங்கல் வாங்கல் வாங்கல். அவங்க எப்படி விளையாடுறாங்க பாருங்கள். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. நம்ம வியூவர்ஸ்க்கெலாம் ஹாய் சொல்லுங்க. தண்ணி பச்சை பச்சையாக இருக்குடோ. 2வது கரண்டி போதும். தண்ணி இவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அவ்வளோ நாஸ்தி ஒன்று வச்சுருக்கு பாருங்க. இது நார் அங்கனே போட்டுக்கலாம்ல, நாரை தைக்கிறது அங்கனே கொண்டு போட்டுக்க, அதானே தேவையில்லை, அங்கனே போட்டுக்க. இன்னும் மதில் காம்பவுண்டு சுவரெலாம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்டு. அதை எதுக்கால மட்டும்தான் வச்சுருக்கோம். பட்ஜெட் ப்ராப்ளம்னால இப்போ காம்பவுண்டு சுவர் வைக்காமல் இருக்குது. வீடு கட்டி 5-6 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆச்சு. இன்னும் காம்பவுண்டு சுவர் வைக்காமல் இந்த கல்லே இருக்குது, கல் ஊனினதோடு இருக்குது. இதுக்கு 1 லட்ச ரூபா ஆகும்னு நினைக்கிறேன் காம்பவுண்டு சுவர். நல்லா இருக்கு வேறு, சுத்தமான தண்ணி. இலை போடணும்னா புதினா தலை பாருங்க, இதுக்குள்ளே வச்சது நல்லாவே இல்லை. அது தளைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. அங்கே வச்சது இங்கேயும் வச்சேன். புதினா தளைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. அங்கிட்டு வச்சு அந்த மல்லிகைப்பூ செடிக்கிட்ட. இங்கே பாருங்க காய்ஸ், அது பிச்சு போடு. கற்பூரவள்ளி இலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கட்டுக்குட்டிகளை வந்து தின்னுங்க, இல்லை இறங்கடா சொல்லலாம். போதும், முறுக்க வேண்டாம், சும்மா போடு. அது திறந்துக்கிட்டா வர போகுது. அதுகளுக்கு திறக்க தெரிஞ்சால் நம்ம இருக்க முடியாது. சாப்பிடுங்க வாங்க. பசிமா பசிக்காதா? அதுகளுக்கு அந்த பானை விளையாடுறதுக்கு தோதா போச்சு. இறங்கிட்டார்ல பக்கத்தில் கட்டுங்க. அவர் வந்தாருன்னா அவர் வந்துடுவார். அது மட்டும் சாப்பிட்றேன், நம்ம சாப்பிடலையே. அதோட மீன் நம்மளும் இறங்குவோம். ஆனால் அது என்ன பிளெயின் பச்சை, நம்ம வாங்கின பச்சை தான் திங்குது. இந்த கார்த்தி விட்டு பச்சை இப்போ தான் இறங்கி வருது. இல்லை, கார்த்தி விட்டு பச்சை தான் தின்னுச்சு போல ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டும் திங்குதுங்க. ஹலோ மம்மி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவை உப்புமா பாருங்கள், ஒத்தியாக செஞ்சுருக்கேன். நல்லா டிஃபன் ரவை உப்புமா. ரவை உப்புமா, கடலைப்பருப்பு என்னென்ன போட்டிருக்கீங்க? கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, நிலக்கடலை பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை.
இதுவே ஒத்தத்தையே சூப்பராக இருக்கும். நிலக்கடலை வறுத்தது போடணுமா வறுக்காத? வறுத்தது எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு போடும். சரி, இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். மம்மி என்ன பண்ணுறீங்க? சமையல் பண்ணிட்டு இருக்கேன். முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டேன். முள்ளங்கி சாம்பார், சாதம் வடிச்சிட்டேன். இந்த சாதம் வடிச்சாச்சு. சுண்டக்காய் பச்சடி. சுண்டக்காய் அன்றைக்கி சந்தையில் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால வாங்கிட்டு வந்தேன். அது நல்லா இருக்குது, சூப்பராக தான், நல்லா பிஞ்சு காயாக இருந்துச்சு. அதனால அது பச்சடி போட்டு பச்சடி வச்சுருக்கேன். மசாலையும் போடலாம், ஆனால் பச்சடி வைக்கலாம்ட்டு பச்சடி வச்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சடினா பிடிக்குமா? பச்சடினா பிடிக்கும். இழிக்கிறீங்க. பச்சடினா பிடிக்கும். இல்லைன்னா நேரம் சமைச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வெளியே போயிட்டோம். எங்கே போனீங்க? வெளியே போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், அதனால லேட் ஆயிடுச்சு. என்ன வலிக்கணுமா? சமைக்கல எல்லாம் தாளிக்கிற பட்டி எல்லாம் விரிச்சு வச்சுருக்கேன். ஆமாம், எல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். அப்புறம் தான் எல்லாத்தையும் முட்டை கட்டுவேன். இங்கே பாருங்க கைஸ், எல்லாமே பிரிச்சு இருக்கு. தோதுக்கு எடுத்துக்கலாமா? இது என்னது? இது பெருங்காயம். பெருங்காயம் நான் முழுக்கு இந்த பெருங்காயம் வாங்குறது இல்லை, இந்த பெருங்காயம் தான் வாங்கிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த பெருங்காயம், அது என்ன, எல்ஜி பெருங்காயம். எல்ஜி பெருங்காயம் இதுதான் வாங்குறது. இது வந்து சாமிக்கு நம்ம வைக்கிற அரிசியை சமையலில் போடணும்னு அது மறந்துட்டேன். நாளைக்கு சோறு வடிக்கல போடலான்ட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிற பட்டி வேலை எவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, வீட்டு வேலைன்னு சொல்கிறோம், எவ்வளோ இருக்குது. வீட்டு வேலை செய்யறது ஒத்தாதுன்னு எக்ஸசைஸ் வரும். நம்ம கேட்டுக்கிறதே. யார் சொன்னா? என் மகதான் சொல்றான், அம்மா வீட்டில் செய்கிற வேலை ஒத்தாது, அவ வீட்டில் கூட சமைக்க மாட்டாங்களாம், நான் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணணுமா என்ன கேட்டுக்கிறதே. எக்ஸசைஸ் செய்கிற வயசா எனக்குன்னு கேட்க முடியாது. ஆமாம், கேட்குறதுக்கெல்லாம் என்ன இருக்கு. இந்த பச்சடி வச்சுட்டேன். சுண்டைக்காயில் வேறு என்னென்ன பண்ணலாம்? சுண்டைக்காயில் இது வந்து கொத்தவரங்காய் வைக்கணும். கொத்தவரங்காய் இந்த சாம்பார் இதோட ஊற்றி இதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் சேர்த்து இதை கழுவி ஊற்றுவோம். அப்படி தான் வைப்போம் நாங்கள். வேஸ்ட் ஆகக்கூடாதா? வேஸ்ட் ஆகக்கூடாது. இங்கே பாருங்க, இதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் சேர்த்து கழுவி ஊற்றி வச்சா கழனி தண்ணி மாதிரி இருக்கும். அப்படிதான் கழுவி ஊற்றி வைப்போம். இந்த மாட்டுக்கு ஊற்றி போகல. இன்னும் அந்த காலத்துல நான் சமைச்ச உடனே சட்டியில் திக்கா பிடிச்சிருந்தா, புளிக்குழம்புலாம் திக்கா பிடிச்சிருந்தா தண்ணியை ஊற்றி கழுவி கூட குழம்புல ஊற்றுறது. நான் அப்படியெல்லாம் பண்ணலை, குழம்பே ஊற்றி கழுவி ஊற்றுறது, அவ்வளோதான். அப்புறம் என்ன, இது என்ன புது பருப்பில் தான் சாம்பார் வச்சுக்கலாம்? இந்த இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போயுமே சமைப்பேன். இந்த குக்கர் சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அளவுக்கு குக்கர் 2 பேருக்குன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்குன்னா பருப்பு வகை போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த குக்கரில். சாதம் மட்டும் நான் குக்கரில் வைக்க மாட்டேன், தவளையில் தான் வைப்பேன். மிச்சம் எல்லாம் எனக்கு இந்த குக்கர் வந்ததுலேருந்து வேலையே ஈஸி ஆயிடுச்சு. ஆன்லைனில் தான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 குக்கர், இது ஒன்று, இன்னொன்று இதை விட பெருசு ஒன்று, இன்னொன்று இது இந்த இவ்வளவுக்கு பாதியோட உள்ளது. 3 சேர்த்து எவ்வளவு? 3000 ரூபாயா? 3000 ரூபாயா நம்ம 3 சேர்த்தே. எத்தனை லிட்ரு? இது எத்தனை லிட்ரு? இது 2 லிட்டர் இருக்கு அதோட. ஆனால் இதுக்கு லிட் இல்லை, அதோட வாங்கினது இது. இதுக்கு லிட் இல்லை, அதே லிட்டே தான் இதில் போட்டுக்கணும். இது 2 லிட்டர் இருக்கு.
அது 3 லிட்டரா? 3 லிட்டரா இருக்கும். அது 5 லிட்டரா இருக்கும் பெருசு. இது நல்ல யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை சில்வரில் கிடைச்சா வாங்கிட்டா நல்லா இருக்கும். எனக்கு சில்வரில் கிடைக்கல. சில்வரில் இதுலேயே இருந்துச்சுன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்வரில் பார்த்தீங்கன்னா நெட்டில் புக் பண்ணு, ஆர்டர் போடணும். ஆமாம். சில்வர் தான் எந்த ஜம்மனும் நல்லதா? நல்ல சில்வர் வந்து உனக்கு சாப்பாட்டுக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஹிந்தாலியத்தில் சமைக்கிறத விட அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து தோசைக்கல் டவா மாதிரி, இந்த தோசைக்கல் மாதிரி இது அந்த சில்வர் வந்து இரும்பு தோசைக்கல் மாதிரி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது வந்து கொஞ்ச நேரம் வச்சு கூட சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. இது வந்து இதுலேயே வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஒரு மாதிரி இதாகிடும். இது ஹிந்தாலியம் தானே, அலுமினியத்திலே கொஞ்சம் இது உயர்ந்த தகடு. இது வந்து சில்வர் வந்து இது இல்லை, ஸ்டீல் கோட்டிங்கு, இரும்பு அடியில். அது நல்லது. ஆனால் ஸ்டீல் வந்து உரியாதோ? உரியாது. இது வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி புள்ளியே கருப்பாக வந்துடும். இது வந்து ரொம்ப அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது இதுலே. அதனால தான் இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணாது. நம்ம வாங்க முடியல, வாங்கியிருக்கோம். சில்வர் இதை விட டபுள் மடங்கு விலையாக இருக்கும் விலையும். அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இந்த அளவு சில்வர் குக்கர் எவ்வளோ வரும் ஃப்ரெண்ட்ஸ்? யாராவது சொல்லுங்க எங்களுக்கு கமெண்டில். இந்த அளவு சில்வர் குக்கர் இது ஒன்று மட்டும் எவ்வளோ வரும்? நம்மளே நெட்டில் பார்த்தா தெரியும். அந்த மாதிரி உள்ளது வாங்கணும். வலிக்கு நம்ம ஆசை. ஆமாம், என்னுடைய ஆசை. அது ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஆமாம், சில்வர் குக்கர் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இதுவே ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அது இன்னும் நல்லா உழைக்கும். ஆனால் அதுக்குள்ளேயும் மாடல் மாறி மாறி வந்துடும் நிறைய. அதனால எல்லாரும் போட்டுட்டு வாங்கிடுவாங்க நிறைய பேர். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த குக்கர். இந்த கைக்கு அளவா இருக்கும். எது போட்டோம்னாலும் பருப்பெல்லாம் போட்டோம்னா 1 செகண்ட்ல விசில் வந்துடும். 1 செகண்ட்ல விசில் வந்துடும். எனக்கு இந்த குக்கர் வந்ததுலேருந்தே சமையலே ஈஸியா, சமைக்கவே பிடிக்கும். சமையலே ஈஸியா இருக்கும். அளவா கரெக்டா இருக்கும். குழம்பு வச்சாலும் இதுக்கு மேலேயே 3 பேருக்கு குழம்பு வைக்கலாம். அதுல இதுக்கு மேலேயே வைக்க போறோம். நல்லா இருக்கும். ஆனால் சாதம் வைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தர் குக்கர்லேயே சாதம்லாம் வடிக்கிறாரு. நமக்கு பிடிக்காது குக்கரில் சாதம் வடித்தா. சாதம் எப்போவுமே இந்த தவளை இதை விட சின்ன தவளை ஒன்று வச்சுருக்கேன். இதில் தான் வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வைக்கிறதே இல்லை, எனக்கு பிடிக்காது. இதுன்னா ஒத்தையா எப்படி இருக்கு பூவா சாதம். குக்கரில் வச்சோம்னா கட்டி கட்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் என்னன்னா சுட சுட சாதம், முள்ளங்கி சாம்பார், கொத்தவரங்காய் கூட்டு, தயிர் அதுலேயும் இருக்கா, இங்கே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தயிர். இதுதான் இன்றைக்கி நம்ம அப்படி லஞ்ச். வாங்க சாப்பிடலாம் மக்களே. எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க மக்களே. எங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.